சும்மா 48 நாள் கண்டென்ட்டுக்காக விரதம் பண்ணுறீங்களா சொல்லுங்க. 3 வேளையும் ஃபுல் கட்டு கட்டிட்டு எப்படி விரதம் இருக்கீங்கன்னு. நான் மதியம் சாப்பிட்றேன், நைட்டும் நான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தா 48 நாள் ஏதாவது ஒரு தடங்கள் வரும்னு தானே சொல்வீங்க. இந்த மாதிரி கெட்ட கமாண்டெல்லாம் நான் ஒரு தடங்களாகவே நினச்சிக்குவேன். ஏதோ எனக்கு முருகர் கொடுக்குற ஒரு சோதனை. என்னென்ன தாழ்த்தி பேசணுமோ அதெல்லாமே பேசியிருக்காங்க. ஹாய் மை ஃபேமிலிஸ், நான் உங்கள் ரூபி. இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி உட்காந்து பேச வந்திருக்கேன். நீங்களே நான் உட்கார பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி கேட்ட கேள்விக்காக தான், அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். 48 நாள் கந்தசஷ்டி விரதம்னு ஒரு வீடியோ போட்டோங்க. போட்ட 6 நாள் தான் ஆகுது. இந்த 6 நாளையில் அவ்வளோ கொஸ்டின். எப்பா எனக்கு பத்தலை. நான் முடிஞ்ச அளவு தான் என்ன எழுதியிருக்கேன். முடிஞ்ச அளவு கொஸ்டின் எழுதியிருக்கேன். அதுதான் சொன்னேன், தலை சுற்றிருச்சு கொஞ்ச நேரத்தில். இவ்வளோ கொஸ்டின் கேட்பீங்களான்னு தெரியலை. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்களும் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான இப்போ உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தான் இந்த வீடியோ. என்னை நிறைய பேர் புகழ்ந்து பேசியிருக்கீங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முருகருக்காக ஒரு விரதம் இருக்கும். இந்த நேரத்தில் நம்மளை இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசியிருக்காங்களே, இவ்வளோ பேர் நமக்கு நல்லது சொல்கிறாங்களே, நம்ம நல்லது பண்ணுறோம், நல்லது பண்ணுறீங்க அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்கல்ல. அதில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாதி வேறாவது அதில் என்ன குறை கண்டுபிடிக்கணும், நமக்கு செய்கிறதுல என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி என்னென்ன தாழ்த்தி பேசணுமோ அதெல்லாமே பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன நல்லது சொல்லியிருக்காங்க, என்னென்ன கெட்டதும் சொல்லியிருக்காங்கங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே இந்த ஒரு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். 48 நாள் விரதம் இருக்கீங்க, 6 நாள் தானே விரதம் இருப்பீங்க, நீங்கள் எதுக்கு 48 நாள் விரதம் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாங்க, கந்தசஷ்டி விரதம் 6 நாள் வரும். கந்தசஷ்டி ஆரம்பம் இந்த மாதம், அடுத்த மாதம் 22 ஆரம்பித்து 27 சூரசம்காரம். அந்த 6 நாள் விரதம் இருப்பாங்க. அதுவும் கந்தசஷ்டி விரதம் தான். 48 நாள் ஒரு மண்டலமாக விரதம் இருப்பாங்க. அது இந்த மாதம் 10 ஸ்டார்ட் பண்ணி அதே அடுத்த மாதம் 27 48 நாள் கணக்கு சூரசம்காரம் பார்த்துட்டு விரதத்தை முடிப்பாங்க. அப்படி 48 நாள் விரதம் வரும். அந்த 48 நாள் விரதத்தை தான் நான் இருக்கிறேன். 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து அடுத்த மாதம் 27 வரைக்கும் என்னோடய விரதம் ஸ்டார்ட் ஆகும். இதில் 22 நான் காப்பு கட்டிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா, ஒரு சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 வேளையும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிட்டு விரதம் இருக்கணும், இல்லைனா 3 வேளையும் தண்ணி குடிச்சு தான் விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்போ அந்த விரதம் 6 நாளைக்கு நான் இருப்பேன். 22 ஆரம்பிக்கும் கந்தசஷ்டி விரதமாக, கந்தசஷ்டி விரதம் 27 முடியும். அந்த 6 நாள் நீங்கள் சொன்ன மாதிரி 3 வேளை சாப்பாடே இல்லாமல் மிளகு விரதம் இருக்கலாம், பால் பழம் விரதம் இருக்கலாம், இல்லைனா இளநீர் விரதம் இருக்கலாம், இல்லைனா பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அந்த மாதிரி இருப்பாங்க அந்த 6 நாளைக்கு. அது இன்னும் அடுத்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆகும். இது நான் 48 நாள் விரதம் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மண்டல விரதங்களாம். இதில் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, 3 வேளையும் ஃபுல் கட்டு கட்டிட்டு எப்படி விரதம் இருக்கீங்கன்னு. நான் எந்த வீடியோலையும் நான் சொன்னதில்லை உங்ககிட்ட 3 வேளையும் நான் சாப்பிட்றேன்னு சொன்னதில்லை. அப்போனா நீங்கள் வீடியோவை முழுசாக பார்க்காம அதில் கமெண்ட் பண்ணுறீங்க. அது எப்படி ஒரு வீடியோ முழுசாக பார்க்காம கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் காலையில் சாப்பிட்டேங்க, நான் மதியம் சாப்பிட்றேன், நைட்டும் நான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தால் 3 வேளை ஃபுல் கட்டுங்கிறத வார்த்தையை விடலாம். நான் அது சொல்ல கிடையாது. அப்படிங்கிறப்ப இனிமேல் ஒரு வீடியோவை என்னன்னே தெரியாமல் யாருக்கும் இந்த மாதிரி தயவு செய்து ஒரு தெரியாத ஒரு விஷயத்த கமெண்டில் சொல்லாதீங்க. நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்போம், காலையிலையும் நைட்டுக்கும் பால் பழம் சாப்பிட்றேன், மதியம் மட்டும் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுதான் என்னோட விரதங்க. 2வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 48 நாள் விரதம்னு சொல்கிறீங்களே, உங்களால் எப்படி 48 நாள் விரதம் இருக்க முடியும், இடையில நமக்கு பீரியட்ஸ் வருங்களே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுவும் கரெக்டான ஒரு கொஸ்டின் தான். பீரியட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த 3 நாளைக்கு சாமி பக்கத்தில் போக நமக்கு மனசு வராது. அதனால நம்ம பக்கத்தில் போக முடியாது. ஆனால் விரதத்தை இருக்கலாம். அதே மாதிரி நான் காலையில் சாப்பிடாமல் இருக்கேன், நைட்டுக்கும் சாப்பிடாமல் இருக்கேன். அதை நான் தொடர்ந்து தான் பண்ணுவேன். ஆனால் என்னால் விளக்கு ஏற்ற முடியாது. அதுக்கு பதிலாக என் பாப்பா கிட்ட சொல்லியே, இல்லை என் வீட்டுக்காரரே எனக்கு பதிலாக அதை 3 நாள் விளக்கு ஏற்றுவாங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா நானும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கேன். கந்தசஷ்டி இருந்தவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தெளிவாக தான் இந்த விரதத்தில் நானும் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாமிக்கிட்ட போகாமல் நான் என்னோட விரதத்தை மட்டும் நான் கடைப்பிடிப்பேன்.
அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் என்னன்னா, விரதம் இருந்தால் மேக்கப் போடக்கூடாது. எந்த சாமிங்க சொல்லிச்சு விரதம் இருந்தால் மேக்கப் போடக்கூடாதுன்னு? எனக்கு தெரியலைங்க. அப்போ குளிக்காமலே இருக்கலாமே. விரதம் இருக்காம குளிக்காமலே இருக்கலாம். எதுவுமே தலையோடையும் குளிக்கக்கூடாது. அப்படியே அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாமா சொல்லுங்கள்? நான் மேக்கப்பே போடலைங்க. காலையில் 5 மணிக்கு விரதத்துக்கு நம்ம குளிப்போம். அதே மாதிரி 5 மணிக்கு நான் குளிச்சுட்டு வந்தால் தலை சீவிட்டு குங்குமம் போட்டு வைக்கணும். ஒரு சாமிக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, பொட்டு பூவோட தாங்க ஒரு சாமிக்கே நம்ம விளக்கு போடணும். அதுதாங்க முறை. அப்போ உங்களுக்கு அது தெரியாமலே எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு தெரியலை. ஒரு வளையல் இல்லாமல் விளக்கு ஏற்றுனா கூட அது ஒரு குறை. புரியுதா இல்லைங்களா? ஒரு சாமிக்கு வந்து கொண்டை போட்டுட்டு கூட நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. தலையோட குளிச்சுட்டு நல்லா பூவு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நல்லா அப்படியே நம்மளும் மங்களகரமாக இருந்து தான் சாமிக்கிட்ட விளக்கு ஏற்றணும். அதுதாங்க முறை. சரிங்களா? மேக்கப்பே கிடையாது. நான் எந்த மேக்கப்பும் போடலை. காலையில் குளிக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், மஞ்சள் சந்தனம் குங்குமத்துக்கே நீங்கள் மேக்கப்புன்னு சொல்கிறீங்க. புரியுதுங்களா? இப்போ முன்னாடி ரியலாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காலையில் குளித்தேன். இப்போ மணி வந்து மதியம் டைம் ஆகுது. இப்போ நான் காலையிலேருந்து எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கேன். இது மேக்கப் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினுங்க. சும்மா 48 நாள் கண்டென்ட்டுக்காக விரதம் பண்ணுறீங்களா சொல்லுங்கள்? 48 நாள் கண்டென்ட் கிடச்சிருச்சு, உங்களுக்கு வீடியோவும் கிடச்சிருச்சு. 6 நாளையிலே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நான் என்னத்த சொல்லுவேன் சொல்லுங்கள்? அது எப்படிங்க? நிறைய பேர் நானே சொல்கிறேன்ல, நானே மற்றவங்க வீடியோ பார்த்து தாங்க எனக்கு அதில் விரதம் இருக்கணும், நம்மளும் இந்த வருஷம் இருக்கணும் ஆர்வம் வந்துச்சு. அவங்க வீடியோ போடலன்னா எனக்கே தெரியாதுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நானுமே விரதம் இருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி வீடியோலாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்ததில்லை அப்படிங்கிறீங்க. அப்போ என் வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி நேரம் வந்துச்சு? ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, 48 நாள் விரதம் இருக்கீங்க, மேக்கப் போடக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, வீடியோ போடக்கூடாதான். நீங்கள் யாருங்க எனக்கு கட்டளை போடுறதுக்கு சொல்லுங்கள்? இந்த ரூல்ஸ் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா நீங்களும் விரதம் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் எதுக்குங்க வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என் வீடியோ பார்க்கவும் தானே எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுது. அப்போ நீங்கள் பண்ணுறப்ப அதை நான் பண்ணுறதில்ல. என்ன நான் வந்து எதுக்காக பண்ணுறேன்னா, ஆரம்பத்துலேருந்து என்னோட லைஃப் ஸ்டைல் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேங்கிறத நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இது என்னோட ஒரு தொழிலாக தான் நான் நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. காலையில் நான் குளிக்கிறேன், ஆக்டிவாக இருக்கேன், நான் இன்றைக்கி என்ன சமைச்சேங்கிறத போடுறேன், இன்றைக்கி என்ன நான் பண்ணுறேன், இன்றைக்கி என்ன வீட்டில் சமைக்கிறேன், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத போடுறத நான் இன்றைக்கி சாமி கும்பிட போகிறேங்கிறத போடுறேன். இது எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதில் ஒரு ஆபாசமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நார்மலாக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய லைஃப் ஸ்டைல் வீடியோ சேனல் இது, அதில் நான் போடுறேன். இதை போடக்கூடாதுன்னு எப்படிங்க சொல்கிறீங்க? என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்னென்னா, ஏன் இன்னும் வீடியோ வரல, எப்படி விரதம் இருக்கீங்க, பரவாயில்ல நல்லா இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்குது, நீங்கள் பூஜை பண்ணுற பார்க்குறப்ப எனக்கே உடம்பெல்லாம் சிலுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அப்போ நம்ம நல்லா சாமி கும்பிடணும், நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ளே வரனால தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு 5 பேர் குறை சொல்கிறதுக்குன்னு இருப்பீங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு கறிக்கடைக்காரங்க மாலை போடுறாங்க, அதுக்காக அவங்க கறிக்கடை சைடே போகாமல் இருப்பாங்களா? அவங்களுக்கு அதுதானே தொழில். என்ன தான் சபரிமலைக்கு மாலை போட்டாலும், எங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் இருக்காங்க, என்ன தான் இங்கே சபரிமலைக்கு மாலை போட்டாலும் அவங்க தொழில் அதுங்கிறப்ப கறிக்கடை நின்று கறி வெட்டி தான் ஆகணும். ஒரு ஆக்ட்ரஸுக்கு என்ன பண்ணுறது, அவங்க மாலை போட்டாலும் அவங்க என்ன ஒரு படம் நடித்தாங்கன்னு நடிச்சு தானே ஆவாங்க. அதே மாதிரி ஒரு யூடியூபர்ஸுங்கிறப்போ இது என்னோட வேலை, இன்றைக்கி நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயங்கிறப்போ நான் அதை போட்டு தானே ஆவேன். இதில் வந்து வீடியோ போடாதீங்க அப்படின்னு நான் தப்பி தவறில் எதையாவது உனக்கு காட்டியிருந்தேன், இதை காட்டாதீங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு மொட்டையா என்ன சம்பாதிக்கிறீங்க, வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க, முருகரை வச்சு சம்பாதிக்கிறீங்க, அது சொல்லிட்டு போங்க. எனக்கு அதில் எதுவுமே இல்லை. ஏன்னா வாய் எப்படி வேணாலும் பேசும். எனக்கு இதை முருகர் கொடுக்கறத ஒரு வரமாக நினச்சிக்குவேன். பரவாயில்ல, எனக்கு முருகப்பா ஒன்றை காட்டுறதுனால எனக்கு பரவாயில்ல, இத்தனை பேர் கமெண்டில் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நான் நல்ல விதமாக தான் நினச்சிக்குவேன். நீங்கள் கெட்டதாகவே என்கிட்ட வந்து பேசினாலும் நல்லதே சொன்னாலும் பரவாயில்லப்பா, முருகரப்பால் எனக்கு இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன். என்ன கேட்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கேட்டுக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஒரு பெரிய இதாகவே நினைக்கல. 48 நாள் ஏதாவது ஒரு தடங்கள் வரும்னு தானே சொல்வீங்க. இந்த மாதிரி கெட்ட கமெண்டெல்லாம் நான் ஒரு தடங்களாகவே நினச்சிக்குவேன். ஏதோ எனக்கு முருகர் கொடுக்குற ஒரு சோதனை, அதுக்காக நான் உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்குவேன். இந்த நல்ல கமெண்ட் வருது பாருங்கள், நல்ல விதமாக பேசுகிறீங்க, பரவாயில்லக்கா, உங்களை பார்க்குறப்ப எனக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது. உங்கள் பூஜைலாம் பார்க்குறப்ப எனக்கு காலையில் அவ்வளோ ஒரு மெய்சில் இருக்குது, அந்த முருகரெல்லாம் பார்க்குறப்ப அப்படிங்கிறப்ப அதே உணர்வு தான் எனக்கும் இருக்குது சாமி கும்பிட்றப்ப. அதெல்லாம் காட்டுறப்ப முருகர் எனக்கு தரதா ஒரு ஆசீர்வாதமாக நான் நினச்சிக்கிறேன். அப்புறம் இன்னொரு கொஸ்டின்,
என்னன்னா, நம்ம விரதம் இருக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம வேண்டுதல் தான் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம என்ன நான் வேண்டிக்கிறேங்கிறது, நான் என்ன வேண்டிக்கிட்டேங்கிறத இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. ஆனா நான் விரதம் இருக்கேன்னு ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். நம்ம வேண்டுதல் தான் மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம விரதம் இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரியலாம். இப்போ இதே ஊரா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மாலை போட்டா ஒரு 4, 5 பெரியவங்கள கூட்டிட்டு வந்து நான் மாலை போட்டு விரதம் இருப்பேன். அப்ப அது 4 பேத்துக்கு 4 ஃபேமிலிக்கு தெரியும். புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த விரதம் இருக்கிறப்போ ஒரு வேளை சாப்பாடு ஊர்ல ஒரு 10 பேர் கூப்பிட்டுனாலும் போடுவோம். இப்ப நாங்க இங்க இருக்கோம். இங்க யாருமே நமக்கு தெரியாதுங்கிறதுனால அடிக்கடி கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். இதே ஊரா இருந்தா ஒரு 10 பேருக்கு தெரியும். நான் விரதம் இருக்கேங்கிறது தெரியும். ஆனா என்ன வேண்டிக்கிட்டேங்கிறது தான் மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. சரிங்களா? சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் விரதம் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வந்த பதில நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 வேளை சாப்பிட்டு தான் விரதம் இருக்கிறேன். ஏன்னா அவங்க உடம்பு கண்டிஷன் அப்படி இருக்கும். எந்த சாமியும் எனக்கு நீ உடம்ப வருத்தி எனக்கு செய்யின்னு எந்த சாமியும் கேட்டதில்லைங்க. நான் உனக்கு இதை பண்றேங்கிறதுக்காக தான் நம்ம சாமிக்கிட்ட அப்படி இருக்கிறோம். எனக்கு இதை தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும், நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருந்தாலே போதுங்க. நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. அது ஒன்று, நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். 2 வேளை 3 வேளை குளிக்கிறவங்களாம் அந்த சாமி கும்பிட்றப்ப நல்ல சுத்தபத்தமாக இருந்து சாமி கும்பிடணும். அதை விட்டுட்டு உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணுன்னா அது கரெக்டு தான். அந்த 6 நாள் விரதம் இருப்போம் அப்படிங்கிறப்போ உப்பு இல்லாமல் சாப்பிட்லாம். இப்போது என்கிட்ட சொன்னவங்க வந்து 3 வேளை சாப்பிட்டு தான் விரதம் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து நான் மதிய சாப்பாடு இரவு டிஃபன் சாப்பிட்டுட்டு காலையில் மட்டும் ஒரு வேளை விரதம் இருக்காங்களாம். குறை கண்டுபிடிக்கிறது வந்து உங்களோட மனசு. நமக்கு கடவுளுக்கு நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம இருந்துக்கலாம். 3 வேளை சாப்பிட்டு கூட விரதம் இருந்துக்கலாம். இல்லை 2 வேளை சாப்பிட்டு இருந்துக்கலாம். இல்லை 1 வேளை சாப்பிட்டு இருந்துக்கலாம். அவங்க உடம்பு எப்படி தாங்குமோ அந்த மாதிரி. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கும்ல. நமக்கே தெரியும் நம்ம உடம்புல இந்த பிரச்சனை இருக்கிறப்போ நம்ம இதை சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடாம இருந்தால் நமக்கு இந்த கண்டிஷன் ஆயிடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம விரதம் இருக்கோம். நம்ம விரதம் நம்ம நல்ல மனசோட இருந்தால் முருகர் எப்படி வேணாலும் நம்மளை ஏற்றுக்குவார். அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, நான் ரைட் ஹேண்டில் தான் பண்ணுறேன். ஒருவேளை வீடியோவில் அப்படி தெரியுமாங்கிறது எனக்கு தெரியலை. யாருமே லெஃப்ட் ஹேண்டில் தீபம் ஏற்ற மாட்டோம், ரைட்டில் தான் ஏற்றுவோம். ஒருவேளை எதை வச்சு அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. வீடியோவில் அந்த மாதிரி ரொட்டேட் ஆகி தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி கேட்குறீங்க. நான் ரைட் ஹேண்டில் தான் தீபம் ஏற்றுறேன், ரைட் ஹேண்டில் தான் சூடம் காட்டுறேன். ஓகேங்களா? அப்புறம் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் திரி போடணும். திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஆமாங்க, இது கரெக்டான ஒரு கொஸ்டின் தான். இது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சமையல் வேலைலாம் பண்ணிக்கிட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கிறப்போ, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டுக்காரர் குளிச்சுட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அவர் திரி போட்டுட்டார். திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நான் அதை எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டுட்டேன். அந்த ஒரு நாள் வந்து முருகர்கிட்ட நானும் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஏன்னா தெரியாமல் பண்ணதை முருகர் மன்னிச்சுக்குவார். நானும் கவனிக்கல, பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும் அந்த ஒரு இதில். அவருக்கும் அது தெரியலை. அதுக்கப்புறம் நான் என்னங்க இந்த மாதிரி தாங்க பண்ணணும், எண்ணெய் போட்டுட்டு தான் திருப்பி போடணும் அப்படின்னு சொன்னேன். 48 நாள் பால் பழம் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, நான் இப்போ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு விரத சாப்பாடு வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2 வேளை பால் பழம் காலையில் நம்ம குளிச்சுட்டு சாமிக்கு வந்து பால் பழம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமியை மனசார திருப்தியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பால் பழம் காலையில் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிப்பேன். மதியம் மட்டும் ஒரு வேளை சாப்பாடு. அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் குளிச்சுட்டு சாமிக்கு 6:30 மணி போல் 6 மணி போல் பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் பால் பழம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அவ்வளோதாங்க. நைட்டு சாப்பிட மாட்டோம், காலையிலையும் சாப்பிட மாட்டோம். காய்ச்சின பாலில் எப்படிங்க அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தேன்னா, பால் காய்ச்சிட்டு காய்க்கிற சீனை மட்டும் காட்டியிருந்தேன். அதுக்கு முன்னாடி பால் சாமிக்கு எடுத்து வைக்கிறத உங்ககிட்ட காட்டலை. அதனால டைரெக்டாக பால் காய்ச்சிட்டு இங்கிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அந்த பாலை தான் நான் இங்கே ஊற்றுறேன்னு நினச்சிக்கிட்டீங்க. அப்படி கிடையாதுங்க. நான் காலையில் பால்காரங்க அம்மா வந்த உடனே பால் கொடுத்த உடனே ஒரு டம்ளரில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் பாலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காய்ச்சினேன். அது வந்து காய்ச்சின பால் கிடையாது. யாருமே காய்ச்சின பாலை வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ண மாட்டோம். காய்ச்சின பால் வந்து விரதத்துக்காக சாமி கும்பிடுறதுக்காக தான் காலையிலே பால் காய்ச்சி அதை வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். காய்க்காத பாலை தான் நான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணினேன். எடுக்கிறதுக்கு தான் விரதமா சொல்லுங்க, விரதம் இருக்கிறதுக்காகவே வீடியோ எடுக்கிறீங்களா? அதாவது வீடியோக்காக விரதம் இருக்கீங்களா, இல்லை விரதத்துக்காக வீடியோ எடுக்கிறீங்களா? எப்போ சரியான கேள்விங்க. அவங்க பரவாயில்ல, நீங்களே எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளுங்க, எப்படின்னு தெரியலை. உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து 48 நாள் சஷ்டி விரதம் வந்து ஃபஸ்ட் டைம் இருக்கிறேன். நானே நிறைய பேரோட வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து நமக்கு வந்து மோட்டிவேஷனாக பேசுவாங்கள்ல,
அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் வேண்டிக்கிட்டேன் முருகர் பக்தியாக இருக்கிறேன் அப்படி இப்படின்னு பார்க்குறத பார்த்து எனக்குள்ள ஒரு உணர்வு. நான் இந்த வருஷம் அது போன வருஷம் வீடியோ பார்த்தேன் அந்த ஆர்வம். ஆனால் போன வருஷம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோலாம் பார்க்குறனால இருக்க முடியலை. நான் போன வருஷமே என் மைண்டில் அடுத்த வருஷம் நான் இருந்தே ஆகணுங்கிறது. அதனால இந்த வருஷம் எந்த டேட்டில் அது வருங்கிறத நான் முன்னாடியே நானே வீடியோலாம் பார்த்து வச்சுட்டு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு அப்படிங்கிறப்ப நான் எப்படிங்க அதை கண்டனுக்காக வீடியோ போட முடியும் சொல்லுங்கள்? நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு இது வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் சேனலுங்கிறப்போ நான் எல்லாமே அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணினேன் எங்கே போகிறோம் வரோங்கிறத சும்மா நான் வீட்டில் என்டர்டெயின்மெண்ட் வீடியோலாம் காட்டிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி பூஜை பண்ணுறத நான் வீடியோ எடுக்கிறேன். இது ஒரு தொழிலாக தான் நான் நினச்சி பார்க்குறேன். இதனால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இது வந்து கண்டென்ட்டுக்காக கிடையாதுங்க. நான் வந்து மனசார 48 நாள் விரதம் இருக்கேன். இது முருகருக்கும் தெரியும், சாமிக்கும் தெரியும் நான் எப்படி விரதம் இருக்கேன், எப்படி நான் பூஜை பண்ணுறேன்னு அவர் என்னை ஏற்றுக்குவார். அதான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறப்ப நமக்கு அந்த முருகரை பார்க்குறப்ப அந்த இது நமக்குள்ளே வந்துடுது. நம்மளும் அடுத்த வருஷம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்துடுது. அதை பார்த்து நான் இருந்தேன். என்ன பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார். இப்போ எங்கள் பாப்பாவுமே கேட்குது, அம்மா நான் இருக்கட்டுமான்னு. 2 நாள் அவள் என் கூட உட்காந்து சாமி கூட, அம்மா நானும் விரதம் இருக்கட்டுமான்னு. பாப்பா அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது. நீ வந்து குழந்தை, நீயே ஒரு முருகர், நீயே ஒரு தெய்வம் எங்களுக்கு. நீ விரதம் இருக்கலாமான்னு கேட்கலாமா சாமி அப்படின்னு பாப்பா சிரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான். அதே மாதிரி நான் விரதம் இருந்ததுலேருந்து நிறைய பேர் அக்கா நான் 21 நாள் நான் விரதம் இருப்பேன், எனக்கு உங்களை பார்க்கவும் ஆசையாக இருக்குது, நானும் இருப்பேன், நான் 11 நாள் விரதம் இருக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னலாம் சொல்கிறீங்க. அப்போ என்னால் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், மற்றவங்க வீடியோ பார்த்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இந்த மாதிரி தாங்க. ஒரு கமெண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு அப்புறம் குழந்தையே இல்லையா உங்களுக்கு, அதனால தான் இந்த விரதம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னோட வேண்டுதல் நிறைவேறிச்சு. நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். குழந்தை வந்து கடவுள் எனக்கு எப்போ கொடுப்பாரோ அது அப்போ இருந்துக்கும். இதை வந்து நாங்கள் தள்ளி வச்சோங்கிறதும் சொல்ல முடியாது, இல்லை எதனால் இப்படி நடக்கணுங்கிறது எனக்கு தெரியலை. பாப்பாவுக்கு 5-6 வயசு ஆகுது. இதுக்கிடையில் இவ்வளோ கேப்பு, அது எதனாலங்கிறது எனக்கும் தெரியலை. நான் இது வந்து என்ன டீட்டெயிலுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கொஸ்டினை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் தான். நான் இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். எதனால் ஏன் இவ்வளோ நாள் தள்ளி போகுது அப்படிங்கிறது நான் இன்னொரு கொஸ்டினாக போடுறேன். இந்த கேள்வி தாங்க, உனக்கெல்லாம் வந்த வாழ்வை பாரு. இது என்ன கொஸ்டினுங்க? உனக்கெல்லாம் வந்த வாழ்வை பாரு. நான் முருகருக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கேன். இதுக்கும் எனக்கும் வாழ்வுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியலையே. உங்களுக்கு எதுவும் தெரியுதா? இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்க்குறோம், உங்களுக்கு எதுவும் தெரியுதா? இதுக்கு எதுக்கு வாழ்வு வரணும்? சாமியை வேண்டுறதுக்கு என்னங்க வாழ்வு வேணும்? சாமியை வேண்டுறதுக்கு நம்ம மனசு இருந்தால் போதுங்க. உனக்கெல்லாம் வந்த வாழ்வு, இது எனக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில்னு புரியலை. ஒருவேளை என்னன்னு எனக்கு ஏற்றுக்கவே முடியலை. என்ன வாழ்வுன்னு தெரியல. நான் நார்மலாக தான் இருக்கேன். நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷி தான். உங்களை மாதிரி நான் கிச்சனில் நின்று சமைக்கிறேன். ஃபேமிலியோட வெளியே போனால் வெளியே போய் சாப்பிட்றோம், எடுக்கிறோம், நல்லா தான் ஜாலியாக இருக்கும், ஒரு குடும்பமாக தான் இருக்கேன். உனக்கெல்லாம் அந்த வாழ்வுன்னா இது என்னன்னு எனக்கு எதுவும் புரியலைங்க. இல்லை இதை தெளிவாக கேட்கணும் இது தான் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சா இந்த வீடியோவில் கமெண்டில் பண்ணுங்கள். நான் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வாழ்வுக்கு என்ன பதில்னு எனக்கு தெரியலை. நான் இன்னும் சரியாக வாழலைங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி கொஸ்டின் ஆன்சர் வீடியோ. பேட் கமெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். முருகன் வந்து நிறைய பேர் நல்ல விதமாக சொல்லியிருந்தீங்கல்ல அக்கா, இந்த 48 நாள் வந்து தொடங்கிட்டீங்கனாலே நிறையா தடங்கள் வரும், மனசு கஷ்டப்படும் அப்படின்னு. இந்த கமெண்டெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மனசு கஷ்டம், ஒரு தடங்கள், இதெல்லாம் நான் தடங்கள்னே நினச்சிக்க வேண்டியது தான். சரி, நமக்கு 48 நாள் விரதத்தில் ஒவ்வொரு தடங்கள் வருது, மனசு கஷ்டப்படுற மாதிரி இந்த கமெண்டெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு தடங்கள் வரும், இதனால நம்ம பூஜை கெட்டு போகும் அப்படின்னெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் வந்து நான் முருகர் அருளால் நான் வந்து என்னோடய விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்காதனால தான் உங்களுக்கு அது பதில் சொல்லணும் அப்படின்ட்டு உட்காந்து நான் பேசிட்டு பதில் சொல்லிட்டேன். உங்கள் பேட் கமெண்டால் முருகன் என்ன சோதிக்காருன்னு நினச்சிக்குவேன். பரவாயில்லைங்க, இந்த பூஜை அதுக்காக பூஜைலாம் நிற்காது, நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோட விரதம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் 48 நாள். இதே திட்டுனாங்க வாயால் கூட, பரவாயில்லையக்கா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க பரவாயில்லன்னு நல்ல விதமாக பேசுகிறதுக்கும் முருகர் வந்து உங்களுக்கும் அருள் கொடுப்பாரு. யாரையுமே வந்து என்னங்கிறது தெரியாமல் யாரையுமே எந்த குறையும் சொல்லாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். பாய்.